மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நல்ல திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர் அப்படி பொலிட்டிக்கல் பிரஷர்னு. அந்த என்ன பொலிட்டிக்கல் பிரஷர்னு சொல்லணும்ல. யார் உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு? அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. பண்ணக்கூடிய அந்த காலத்துல சத்துணவு திட்டம் வரும்பொழுது எல்லா அதிகாரிகளும் புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்க, இது முடியாத காரியம் அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க வர முடியாம இருக்கிறதுக்கு. அப்போ முதல் தலைவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். இந்த 5 வருஷமா நீங்க அமைச்சரா இருந்துட்டு எந்த வித நல்ல விஷயத்தையும் பண்ணாம இருந்துட்டு இப்போ உட்காந்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு வாய்ப்பு கேட்கும்போது என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டாட முடியல, அதுக்கு நிறைய பிரஷர் இருக்குன்னு சொல்றாருன்னா இது என்ன? இது மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள்லாம் அவ்வளோ ஈஸியான இல்ல. மக்கள் சக்தி என்னங்கிறது இந்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க.